நீர்வளத்துறை மானிய கோரிக்கை விவகாரத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கேள்வி எழுப்பும்போது நிர்வாக திறனற்ற திமுக அரசு நேரலையை துண்டித்து அராஜகத்தில் ஈடுபட்டுள்ளது. நீர்வளத்துறை மானிய கோரிக்கை விவகாரத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கேள்வி எழுப்பும்போது நிர்வாக திறனற்ற திமுக அரசு நேரலையை துண்டித்து அராஜகத்தில் ஈடுபட்டுள்ளது. இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மாண்பு பேரவைத் தலைவரே, நீர்வளத்துறை மானிய கோரிக்கை விவாதத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கேள்வி எழுப்பும்போது நிர்வாக திறனற்ற திமுக அரசு நேரலையை துண்டித்து அராஜகத்தில் ஈடுபட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கோபாலகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். கோபாலகிருஷ்ணன் வணக்கம், விவரங்களை பதிவு பண்ணுங்க. அருண் வணக்கம். சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் இன்றைய நாளில் நீர்வளத்துறை மீதான மானிய கோரிக்கை மற்றும் அதன் மீதான விவாதம் என்பது நடைபெற்று வருகிறது. அந்த விவாதத்தில் அதிமுக சார்பில் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவரும் திருமங்கலம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஆர்பி உதயகுமார் உரையாற்றும் போது தமிழகத்துக்கு நீர் பிரச்சனை என்பது நீண்ட ஆண்டு காலமாக இருந்து வருகிறது. குறிப்பாக இந்த கேரளாவில் இருந்து முல்லை பெரியாறு அணை விவகாரம், அதே போன்று கர்நாடக மாநிலத்திலிருந்து இந்த காவிரி அணை விவகாரம் என்பது இந்த நீர் ஆதாரம் தமிழகத்துக்கு தேவைப்படும் நீர் உரிய நேரத்துக்குள் காலக்கெடுவுக்குள் கிடைப்பதில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை ஆர்பி உதயகுமார் அவர்கள் முன்வைத்திருந்தார்கள். அப்போது பேசிய அவர், நேற்று 2 தினங்களுக்கு முன்பு அண்டை மாநிலங்களின் முதலமைச்சர்களை எல்லாம் அழைத்து சென்னைக்கு வரவழைத்து தமிழக முதலமைச்சர் ஆலோசனை நடத்தியதாகவும், அதே போன்று இந்த தமிழகத்தின் நீர் ஆதாரமாக விளங்கக்கூடிய இந்த காவிரி, அதே போன்று முல்லை பெரியாறு போன்ற விவகாரத்தில் தமிழகத்துக்கு உரிய நீர் கிடைப்பதில் பெரும் சிக்கல் தொடர்ந்து நீடித்துக் கொண்டே இருப்பதாகவும், இந்த நீர் விவகாரத்தை தீர்ப்பதற்கு இதே போன்று தமிழக முதலமைச்சரை மற்ற மாநில முதலமைச்சர்கள் அழைத்து பேசியிருக்கலாமே என்று அறிவுறுத்தினார். அதற்கு சட்டப்பேரவைத் தலைவர் அமைச்சருக்கு பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்த போது உடனடியாக சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சருமான எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் குரல் கொடுத்தார்கள். தமிழகத்தின் நீர் ஆதாரத்தை போக்குவதற்காக கடந்த அதிமுக ஆட்சியில் எடுக்கப்பட்ட திட்டங்களை பட்டியலிட்ட அவர், கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக தொகுதி மறுவரையறை தொகுதி தொடர்பாக பக்கத்து மாநிலம், அதாவது கேரளா, அதே போன்று கர்நாடகா போன்ற மாநிலத்தின் முதலமைச்சர்களை நேரடியாக சென்னைக்கு அழைத்து வரவழைத்து ஒரு ஆலோசனை நடத்தக்கூடிய தமிழக முதலமைச்சர் தமிழகத்துக்கு இருக்கக்கூடிய நீர் விவகாரத்துக்கு, நீர் பிரச்சனைக்கு தீர்வு காண முயற்சித்திருக்கலாமே என்று குறிப்பிட்டார். அது மட்டுமல்லாமல் இந்த முல்லை பெரியாறு, அதே போன்று காவேரி ஆற்றிலிருந்து பெற வேண்டிய நீரை பெறுவதற்கு நிரந்தர தீர்வு, இவ்வளவு சுமூகமான உறவு பக்கத்து மாநில முதலமைச்சர்களோடு தமிழக முதலமைச்சருக்கு இருக்கும்போது அந்த நீர் விவகாரத்துக்கும் சுமூகமான ஒரு நிரந்தர முற்றுப்புள்ளியை வைத்திருக்க நடவடிக்கை எடுத்திருக்கலாமே என குறிப்பிட்டார். இது தொடர்பான நேரலையின் போது சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் பேசும்போது மட்டும் இந்த நேரலையை துண்டிப்பது தமிழக சட்டப்பேரவையின் தொடர் நிகழ்வுகளாகவே இருக்கிறது. பேரவை தொடங்கிய நாள் முதலே கேள்வி நேரத்தை மட்டுமே நேரலை செய்யக்கூடிய தமிழக சட்டப்பேரவை, தமிழக அரசு, எதிர்க்கட்சி தலைவர் மக்களின் குரலாக குரல் கொடுக்கும்போது அந்த நேரலையை துண்டிப்பது தொடர்ந்து வாடிக்கையாகவே வைத்திருக்கிறது. ஒவ்வொரு முறையும் சட்டப்பேரவை நிகழ்வுகளை தொடர்ந்து நேரலை செய்வதற்காக எதிர்க்கட்சி தலைவர் தொடர்ந்து குரல் கொடுத்து வரக்கூடிய நிலையில், ஆனால் எதிர்க்கட்சி தலைவர் மக்களின் குறைகளை பேசும்போது தொடர்ந்து சட்டப்பேரவை நேரலை நிகழ்வுகளை முடக்கியே திமுக அரசு செயல்பட்டு வருவதாகவே பார்க்கப்படுகிறது. அருண், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கோபாலகிருஷ்ணன்.